ஐயனார் துணை சீரியலில் அடுத்த வர எபிசோடில் நம்ம அரிசி இருந்துட்டு நம்ம சோழனு சேரனுக்கு வந்து சாப்பாடு வந்து பரிமாறிட்டு இருக்காங்க. நீங்கள் எப்போவுமே சப்பாத்தி அது இதுன்னு மட்டும்தானே சமைச்சிட்ருப்பீங்க. இப்போ என்ன இவ்வளோ வெரைட்டி சமைச்சிட்ருக்கீங்க அப்படியே சொல்லிட்டு கேட்கவும், சந்தா தான் உங்களுக்காக வெரைட்டியாக சமையலை வந்து கற்றுக்கிட்டு இருக்கா. இங்கேருந்து நான் வீட்டுக்கு போனாலே சரி, சமையலை பற்றி மட்டும்தான் அவள் யோசிச்சுட்ருப்பா. அதை மட்டும்தான் அவள் பார்த்துக்கிட்டு இருப்பா. வெரைட்டியாக அவள் தான் செய்ய கற்றுக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம அரீஸ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பையா, உங்களை நான் கேட்கணும்னு நினச்சேன். சோழன் பையாவும் அவங்களோட ஒய்ஃப் நிலாவும் வீட்டுக்கு வராங்கன்னு நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிற, நிலாவும் சோழனும் வீட்டுக்கு வந்தாங்களா, எதுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உங்களுடைய கல்யாணத்து விஷயம் பேசுகிறதுக்காக தான் அவங்க வீட்டுக்கே வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்கள் கல்யாண விஷயமாவா, என்ன சொல்கிறீங்க? ஆமாம் பையா, உங்களுக்கும் சந்தாவுக்கும் சீக்கிரமாக கல்யாணம் பண்ண சொல்லி எங்கள் வீட்டில் பேசுகிறதா சொன்னாங்க. அதுக்கு நாங்கள் சொன்னோம், ஊரில் ஏற்கனவே நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு. அதனால் அம்மா அப்பா கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை மறுபடியெல்லாம் நடத்த முடியாது. இங்கேயே இவங்க கல்யாணத்தை முடித்து இங்கேயே இவங்க சந்தோஷமாக வாழட்டுமேன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் பையா. ஊரில் நடக்கிற விஷயம் உங்களுக்கும் நல்லா தெரியும்ல, அதனால தான் பையா நான் இப்படி சொன்னேன். அது மட்டும் இல்லை பையா, அம்மா அப்பாவுக்கு பணத்தை அனுப்புனது போக மீதி காசை நான் கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேன். அதை வச்சு என்னால் சந்தாவுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுறேன் பையா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சேரன் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து சைடு இந்த நம்ம நிலாவை ராகவ் வந்து கூப்பிட்றாங்க. என்ன விஷயம் ராகவ் அப்படியே சொல்லிட்டு கேட்ட உடனே, ஆமாம் நீங்கள் வெளியில் எங்கேயாவது வேலை தேடுறீங்களா அப்படியே சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம் ராகவ், வேலை தான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க நிலா, சொல்ல மாட்டேங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே இருக்கிற முக்கால்வாசி கம்பெனியில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க தான் ஆரம்பித்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எங்கே போனாலையும் எங்கே வேலை தேடினாலையும் எல்லா டீட்டெயிலும் எனக்கு வந்துடும் நீலா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆமாம், ஒரு கம்பெனியில் 1 இயர் ஒர்க் பண்ணணுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சால் மட்டும்தானே அதுக்கான சர்டிஃபிகேட்டை எங்களால் கொடுக்க முடியும். இல்லாட்டி நியூவாக வேலை தேடுற மாதிரி தான் நாங்கள் உங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது. அதனால் இங்கேயே இருந்து ஒர்க் பண்ணுற வழியை பாருங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை ராகவ், இங்கே எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஒர்க் சரியாக பண்ண முடியல. இங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிற இடத்துல என்னால் எப்படி வேலை செஞ்சிட்ருக்க முடியும்? அதனால் என்னால் இங்கே வேலை செய்ய முடியாது. நான் வெளியில் வேலை தேட தான் போகிறேன் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த சர்டிஃபிகேட் கிடைக்காம போகும், பரவாயில்லையா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. பரவாயில்ல ராகவ், என்கிட்ட என்ன டேலண்ட் இருக்கோ அந்த டேலண்ட்டை வச்சு நான் புதுசாக கூட வேலையை ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நிலா வந்து சொல்லிடுறாங்க. நீங்கள் இந்த வேலையை விட்டுட்டு வெளியில் போயிட்டு என்னத்தை கிழிக்க போகிறீங்கன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நல்லா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹைடியை தூக்கி எறிஞ்சிட்டு நிலா அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த சைடு நம்ம பாண்டி இருந்துட்டு வானத்திக்காக வெளியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உள்ளேயும் போக முடியல, அவளும் வெளியே வருவான்னு பார்த்தா அவளும் இன்னும் வெளியே வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்காங்க. சோழன் ஒரு தடவை பாண்டி வந்து வானத்தையை பார்க்கணுன்னு சொல்லி ஆசைப்பட்டம்போது ஒரு பொண்ணுக்கிட்ட ஹெல்ப் கேட்டது, அதுக்கு அடுத்ததாக வானத்துக்கிட்ட பேசினதுன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க. பேசாமல் நம்மளும் அதே மாதிரி ட்ரை பண்ணுற வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வராங்க. ஆனால் அவங்கக்கிட்ட போய் பாண்டியால் தைரியமாக பேச முடியல. எப்படி தான் இந்த சோழன் மட்டும் பேசுகிறானோ தெரியல, நமக்கு வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் இன்னொரு கால் வராங்க. அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் எனக்காக பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்ன விஷயம்? இல்லை வேண்டாம் விடுங்க, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி விட்டுறாங்க. பாண்டிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கடுத்து தான் நம்ம வானத்தை இருந்துட்டு, அம்மா என்ன சாம்பார் வைக்க போறியா, வெங்காயத்தை நான் கட் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. என்னம்மா அப்படி பார்க்குற? இல்லடி, எப்போவுமே எனக்காக நீ வந்து எதுவுமே பண்ணது கிடையாது. ஏதோ சமைச்சு வைப்போம், நல்லா சாப்பிடுவேன், போய் அந்த ரூமே கெதின்னு கிடப்பேன், அப்படி இல்லைன்னா மெக்கானிக் ஷாப் போவேன். இப்போ எதுவுமே இல்லாமல் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதா சொல்லி இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்குல்ல, அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்கள் தானம்மா சொன்னீங்க, அக்கம் பக்கம் இருக்கிறவங்க சொந்தக்காரங்க இப்படி யாராவது உங்கள்கிட்ட வந்து என்னை பற்றி தப்பாக சொன்னால் உங்களால் தாங்கிக்க முடியாதுன்னு சொன்னீங்கள்ல,
அதனால தான் எங்கேயும் போகாமல் வீட்டில் இருக்க. யாரும் உங்ககிட்ட வந்து உங்கள் பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டும் பண்ண மாட்டாங்க. போதுமா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னடி இது உலக அதிசயமால இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வானத்தி இருந்துட்டு, அப்படி இருந்தாலும் திட்டுறீங்க, இப்படி நடந்துக்கிட்டாலும் திட்டுறீங்க, உங்ககிட்ட நான் எப்படி தான் இருக்க போகிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மாணிக்கம் வராரு. பாண்டி வெளியே நின்றுட்டு இருக்கிறத பார்த்து சிரிச்சுட்டு அங்கேருந்து நேராக உள்ளே போகிறாங்க. ஆமாம், அந்த பையன் எதுக்கு நம்ம வீட்டு வாசலில் நின்றுட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, எந்த பையங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதான் அந்த பாண்டி பையன் வெளியே தான் நின்றுட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 2 பேருக்கும் சண்டை போல் இருக்குது. அதனால தான் இவன் மெக்கானிக் ஷெட் கூட போகாமல் இதே வீட்டில் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், சண்டை தான். பார்த்தியா, அவன் வீட்டுக்கு ஒன்றுனா அவன் பொண்ணு பார்க்கறதுக்கு கூட வராமல் போயிட்டான். ஆனால் நீ அப்படியா, போலீஸ் ஸ்டேஷனில் பெத்தவங்கன்னு கூட பார்க்காம எங்களை பற்றியே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணவ தானே நீ எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வானதியை பிடிச்சி பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பாண்டியும் வெளியே வெயிட் பண்ணிட்டு கிளம்புற சமயத்தில் வானதி வந்து வெளியில் பார்க்குறாங்க. பாண்டி கிளம்புறத பார்த்த உடனே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. நமக்காக நம்ம வீட்டு வாசலில் காத்துக்கிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்பவே ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம வானதியோட அம்மாவும் அப்பாவும் இந்த கல்யாணம் இப்படியே புட்டுக்கும் போல இருக்குது, அப்படி புட்டுக்கிட்டாலையும் ரொம்ப சந்தோஷம்தான். ஏன்னா ஒரு வெளிநாட்டுக்கார மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், அதுக்கப்புறம் இது இக்கடி கெட்டு போனால் நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம நிலா இருந்துட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. சோழனும் ஆப்போசிட்டில் வராங்க. காரை நிப்பாட்டிட்டு காருக்குள்ளே ஏறுறாங்க. என்னங்க, இன்னைக்கு ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரமாக வந்துட்டீங்க? எனக்கும் இன்றைக்கி சவாரி வேறு இல்லை. என்னடா இன்னும் ஃபோன் வரலையேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். கரெக்டாக உங்ககிட்டே இருந்து ஃபோன் வந்துருச்சு. அந்த ஃபோனை பார்த்தோன்னே பறந்தடிச்சிட்டு வந்துட்டேன்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கடுத்து தான் எனக்கு டீ சாப்பிடணும் போல் இருக்குது, அவ்வளோதானே, வாங்கிட்டு வந்துடுறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வரத்துக்காக போகிறாங்க. என்னாச்சுங்க, நானும் காரில் ஏறினதுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன், உங்கள் முகமே சரியில்லை, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், வேலையை விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன வேலையை விட்டுட்டீங்களா, என்னாச்சுங்க, மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா? நான் வேறு இடத்துல வேலை தர விஷயம் அந்த ராகவுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதுனால பயங்கரமாக பிரச்சனை பண்ணி எனக்கான சர்டிஃபிகேட்டை அவன் கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டான். நான் மறுபடியும் வேலை தேடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நானும் அந்த வேலை கிடைச்சா இங்கேருந்து நிம்மதியாக போயிடலான்னு பார்த்தேன். இப்போ எதுக்குமே வழி இல்லாமல் போச்சு. எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஆஃபீஸில் நான் ஒர்க் பண்ண தெரியுமா? பர்சனல் விஷயத்துக்காக இப்போ நான் அதை இழந்துட்டு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கடுத்ததாக சோழனும் நிலாள்றதை தாங்கிக்க முடியாமல் அவரும் அழுந்துக்கிட்டு இருக்காரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணியில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.